ஜெயசுரதி அப்படின்ற ஃபேமிலி பாத்தீங்கன்னா 2019ல இருந்து டிக்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பயங்கர ஃபேமஸாவும் போயிட்டு இருக்காங்க. ஹாப்பியா வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருந்த ஃபேமிலி தாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அம்மா ஜெயசுரதி பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வேணுமே கம்பல்ஷனா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறதாக கூறி அந்த பெண் வந்துட்டு முன் வந்து நிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் முடியுது. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து என்கேஜ்மெண்ட்டும் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெண்ணும் பாத்தீங்கன்னா டிக்டாக் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்க்கு மேல இந்த மேரேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ற மேரேஜா இருக்கு, இந்த மேரேஜ்ல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி முன் வந்து வச்சு அந்த மேரேஜ்மே ஸ்டாப் பண்றாங்க. இவங்க பொண்ணு ஸ்டாப் பண்ணி இவங்களுக்கு சாதகமா அவங்க அப்பா இருந்ததுனாலயோ இல்ல வேற ஏதாவது ரீசனாவோ தெரியல, இவங்க அப்பாவும் இவங்க பொண்ணும் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில வராங்க. இவங்க அம்மா விட்டுட்டு அந்த டைம் அப்போ ஜெயசுரதி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கூட அவங்க பையன் இருக்காங்க. சோ பையன் அம்மா மட்டும் தனியா இருக்காங்க. இவங்க தனியா டிக்டாக் பண்ணிட்டு அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க. அப்போ பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பையனும் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள போறதுனால இதுக்கப்புறம் நம்ம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியில வந்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணும் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க பையன் பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட இருக்காங்க. இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா தனியா இருந்து நிறைய வீடியோஸ் பாத்துருப்போம் யூடியூப்ல. ரொம்பவே அழுது ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே ஒரு கவலையான வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அந்த தரப்புல நான் வீடியோ பார்க்கும்போது அவங்க வீடியோஸ் ஃபுல்லாவே அனலைசிஸ் பண்ணேன். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் 2023ல டிவோர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த டிவோர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணதை பார்த்து இவங்க கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஹஸ்பண்ட் போயிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அப்பவே ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸும் ஃபைல் பண்றாங்க. அடுத்த நடவடிக்கை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்றாங்க. எதுக்காக ஃபைல் பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு நம்ம என்னோட மேட்ரிமோனியல் ஹவுஸ்ல நான் வாழணும், ஏன்னா வாழ வேணும். அதாவது என்னோட வீட்டுல என் ஹஸ்பண்டோட வாழ்றதுக்கு என்னோட பொண்ணு விட மாட்டேங்கிறான். எனக்கு என்னோட ஹஸ்பண்டோட வாழணும்னு ஆசையா இருக்கு, நான் போய் வாழணும், என் ஹஸ்பண்டோட நான் இருக்கணும், அதுக்கு என் பெண் தடையா இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணு பேச்ச கேட்டு என்னோட ஹஸ்பண்டும் இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் பாத்தீங்கன்னா 2023 அப்போ ஃபைல் பண்றாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 5, 2024 அப்போ தீர்ப்பு வருது. ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க தாராளமா இவங்களோட மேட்ரிமோனியல் ஹவுஸ்க்கு போகலாம், அதாவது அவங்களோட ஹஸ்பண்டோட வாழலாம், ஹஸ்பண்ட் இருக்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் வருது. இதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, டிசம்பர் 19 அன்னைக்கு சோசியல் வெல்ஃபேர் ஆபீசரோட வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டும் சரி அதே மாதிரி அவரோட பொண்ணும் சரி வீட்டுக்குள்ள இவங்களை விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அழுகுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன், நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தரப்புல வைக்கிறாங்க. இவங்களுக்கு கோர்ட் ஆர்டரும் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி திருப்பியும் வீட்டுக்கு வர முடியல அப்படின்றதுனால திருப்பி இவங்க அகைன் வந்து தனியா இருக்காங்க. இது பார்த்த உடனே இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்றது டிசைட் பண்றாங்க. அப்போ வந்து ஓகே இவங்க கோர்ட்டையே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க கோர்ட்ல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வீடியோஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்களை பாத்துக்க யாருமே இல்ல, நான் ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் உமன், இல்ல பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, பெத்த பொண்ணு என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறா, அவங்க அப்பா அவ கூட சேர்ந்து என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறா, நான் 25 வருஷம் என்னோட ஹஸ்பண்டோட வாழ்ந்துருக்கேன், எல்லாமே பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது டக்குன்னு உதறிட்டு போனா என்னால எப்படி முடியும், எனக்கு என் பொண்ணும் முக்கியம், என் கணவர் அதுக்கு மேல முக்கியம் அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லா பதிவிட்டு வந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாமே இப்ப நீங்க கேக்குற மாதிரிதான் என்ன கேக்குறாங்கன்னா, மேம் இதுக்கு என்னதான் பண்றது, அவங்க பாவம் 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 லீகலா எல்லா ஸ்டெப்பும் கரெக்டா தான் எடுத்து வச்சிருக்காங்க. கோர்ஸ் ஃபைட் பண்ணிருக்காங்க உங்க ஹஸ்பண்ட், அதுக்கு இவங்க ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இல்ல கேக்கும் ஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ லீகலா பத்தியும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்க ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை ஃபேமிலியை எந்த அளவுக்கு ஒரு டிவிஷன் கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க. பிகாஸ் இவங்க மட்டும் இல்ல, நம்ம கிட்ட நிறைய கேஸ் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸ் பாத்தீங்கன்னா பெரிய கேஸாவே இருக்காது, ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசிட்டாங்க அப்படின்னாலே அந்த விஷயம் ஈஸியா வந்து சரியாயிடும். ஆனா அதை பண்ணாம இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்றது, தேர்ட் பர்சன் கிட்ட ஷேர் பண்றது, இந்த மாதிரி பண்றதுனாலதான் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வருது. இப்ப இவங்க பொண்ணுக்கு கம்பல்சரா மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அந்த பெண்ணும் பாத்தீங்கன்னா கம்பல்சரியா யாருமே ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணி வைக்க கூடாது. அப்படி பண்றாங்க தாராளமா ஒரு லீகலாவே ஆக்ஷன் எடுக்கலாம். நியர்பைல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தாராளமா முன் போய் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். யாருக்கும் பயப்படணும்னு அவசியமும் கிடையாது. சோ நீங்களும் இல்ல தெரிஞ்சவங்களோ யாராவது கம்பல்சரியா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா லீகல் ஆக்ஷன் நிறையவே தாராளமாவே எடுக்கலாம். எந்த விஷயத்துல பாக்குறீங்கன்னு போது ஃபேமிலியா உட்காந்து பேசுறாங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் சரியாயிடும். அது இல்லன்றதுனாலதான் எவ்வளவு விஷயங்கள் வந்து பரவப்பட்டு இருக்கு. இவங்க ஒரு பக்கம் வீடியோ போட்டதும் அவங்க ஃபேமிலில ஒரு பக்கம் வந்து அக்யூஸ் பண்ணி வீடியோ போட்டோம். ஒரு அக்யூசேஷன் பண்ற இடத்துல இவங்க 2 பேருமே எல்லாமே ஒரு ஃபேமிலி. சோ உட்காந்து பேசினாலே நிறைய விஷயங்கள் தீரப்படும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம ஒண்ணுமே இருக்காது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க, 2 பேருக்கும் அஃபேர் கூட இருக்காது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்ய சொல்றாரு அப்படின்னு ஒய்ஃப் சொல்லுவோம். ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் ஒய்ஃப் என்ன வெளிலவே விட மாட்டேங்கிறா, அதால எனக்கு பிடிக்கல அப்படின்னு. கணவன் மனைவி உட்காந்து பேசிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிடும். தேர்ட் பர்சன் அதை இன்வால்வ்
இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பத்தி வேற என்னென்ன அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி செஞ்சுக்க நம்ம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க. தேங்க்யூ.